வணக்கம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் வழக்கறிஞர் சுந்தர் அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்தின் அடிப்படையில் மதுரை திருப்பரங்குன்றம் கோவில் தர்காவுக்கு அருகே உள்ள திருப்பரங்குன்றம் குன்றின் உச்சியில் அமைந்துள்ள கல் தூணில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது ஒரு இந்துவின் அடிப்படை உரிமையா என்பது முதன்மையாக சட்ட பிரச்சனை. பொதுமக்கள் ஒருவராகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாகவும் தற்போது பதற்றத்தை தணிக்கும் வகையில் இந்த பிரச்சனையை சட்டப்பூர்வமாக கண்ணோட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டு அணுக வேண்டும் என கருதுகிறேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். பொதுவாக ஏற்கனவே ஒரு சட்டம் ஒரு பயனுள்ள மாற்றத்தின் தீர்வை வழங்கும் போது அடிப்படை உரிமை மீறப்பட்டவனின்றி ஒரு ரிட் மனுவை விசாரிக்க முடியாது. நமது அரசியலமைப்பினுடைய ஆர்டிகல் 25 எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுவதற்கு பாதுகாப்பு அளித்தாலும் அந்த உரிமை சில வரம்புகளுக்கு உட்பட்டது எனவும் தெரிவித்திருக்கிறார். அனுமதி மறுக்கப்பட்டது ஒருவருடைய அடிப்படை உரிமைகளை மீறுகிறது என்று புகார் கூற அத்தகைய மத நடைமுறை ஒரு அத்தியாவசியமான நடைமுறை எனவும் நிரூபிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு வழக்குகள் கொடுத்து சுட்டிக்காட்டியிருக்கும் அவர் 1994, 96, 2014 ஆகிய ஆண்டுகளில் வெளிவந்த உத்தரவுகள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் அடிப்படையில் மலை உச்சியில் தீபம் ஏற்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்பதை யூகிக்க முடிகிறது என்றும் முன்பு மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதை நீதிமன்றத்தை அணுகி பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நிவாரணம் வழங்க மறுத்திருந்த நிலையில் இம்முறை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நிலைநிறுத்தப்பட்ட சட்ட கோட்பாடுகளுக்கு முற்றிலும் முரணாக இந்த ஆண்டு முதல் காசி விஸ்வநாதர் கோயில் அருகே உள்ள மலையுச்சியில் தீபத்துறையிலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை கூறியிருக்கும் அவர் நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் மட்டுமே முடிவெடுக்க வேண்டிய ஒரு ரிட் மனு எந்த ஒரு உண்மை தகராறுகளையும் ஆராய முடியாது என்றும் அப்படி இருந்தும் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இதற்கு முன்னர் 3 முறை இதே போன்ற கோரிக்கைகளை நிராகரித்ததும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும் போது நீதிபதி குறைந்தபட்சம் இந்த விஷயத்தை சட்டப்பிரிவு 3E கீழ் கையாளும்படி அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் சட்ட ரீதியாக பல்வேறு நுணுக்கங்களையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நம் நாட்டின் நீதிபதிகள் எப்போதும் பற்றாளர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தங்கள் சொந்த கொள்கையில் மற்றும் சித்தாந்தங்களின்படி செயல்படுகிறோம் என்று உணர்வை பெறக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அத்தகைய உணர்வை பெறக்கூடாது என்று எதிர்பார்க்கப்படுவதால் அவர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களில் சிக்கிக் கொள்ளாமலும் சர்ச்சையான தீர்ப்புகளின் மூலம் நீதியை வழங்க எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு வலிமை, அறிவு, பார்வை மற்றும் ஞானத்தை வழங்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் வழக்கறிஞர் சுந்தர் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்.